9th ஸ்டாண்டர்ட்ல முறையா அவளை வேற கிளாஸ் ரூம்ல உட்கார வைக்கிறாங்க. செம்மையா வலிச்சது. இந்த ட்வின்ஸை பிரிச்சா எப்படி இருக்கும்? எனக்கு இங்க என்ன எனக்கு சொல்ல தெரியல அந்த பரிதவிப்பு. எப்படின்னா அந்த கிளாஸ் ரூம் எப்படி இருக்குன்னா, இந்த 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 ஜன்னல் வந்து ஓப்பனே இருக்கு. இங்க இருந்து ஏகவலின்னு ஏதாவது சொல்றாங்களா, ஏதோ கேட்குறாங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸா. ஐயோ அவளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் சொல்ல தெரியாதே, சொல்ல மாட்டாளே அவ அப்படின்னு ஓடுது. அவங்க வந்து கேட்க கேட்க இங்கேருந்து எனக்கு அழ வருது. என்னோட கிளாஸ் டீச்சர் வந்து என்ன நோட் பண்ணிட்டு இருக்காங்க போல. எனக்கு ஏதோ பரிதவிக்கிறேன்னு உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் ரொம்ப நேரமா ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன். எந்திரிச்சு நிக்க சொன்னதான் அழ அழ அழ. எனக்கு என் தங்கச்சி என் கூடயே போடுறேன் ஏன் அப்படின்னு. அவள் என் தங்கச்சி அங்கே இருக்கா, அவளை அங்கே உட்கார வச்சுட்டாங்க. இது வரைக்கும் என் கூட தான் இருந்தா, அவளை எங்கேயோ மாட்டவே மாட்டேன். 8th வரைக்கும் அந்த மாதிரி வந்துட்டோம். நான் அடி வாங்கும் போது ஆறுதல் சொல்றதுக்கு பக்கத்துல ஏதாவது நான் உடம்பு சரியில்லைன்னா பாக்குறதுக்கு எல்லாமே அதான் சொல்றேனே, ட்வின்ஸ் மாதிரி இருந்தோம். பிரிச்சு அந்த ஃபர்ஸ்ட் அந்த 2 பேருக்கும் நடுவில் அந்த ஒரு செவர் தான், அந்த ஒரே ஒரு விண்டோ தான் இருக்கு அந்த இது. ஆனா பிரேக் விட்டோடனே டப்பக்க நெஞ்சு பாத்துக்கிறது. மிஸ் படிக்கிறதுக்கு எழுப்ப சொன்னா கூட புக்கை பார்த்துக்கிட்டே எங்க அக்கா என்ன பண்றதுன்னு பாக்குறது. ஸோ இந்த மாதிரி இருந்தது. அது அந்த ஒரு இது பெரிய தடையா இருந்தது. அவ கிளாஸ் ரூம்ல அவங்க ஏதாவது அவளுக்கு ஏகவலின்னு பேர் சொன்னாலான்னு எனக்கு அப்படியே இருக்கும். ஐயோ சொல்லிடு அடி வாங்கி இப்படி இருக்கும் எனக்கு. லிட்டரலி இப்போ நான் அது என் அம்மா பெத்தெடுத்தாலும் அது எனக்கு குழந்தைங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதே மாதிரி தான். அவளை என்ன தவிர வேற யாரும் திட்டக்கூடாது, அடிக்கூடாது. நீங்க தான் அவங்களுக்கு பேரண்டிங் இப்பவும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் மோஸ்ட்லி